ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு என் இதயபூர்வமான தமிழ் வணக்கங்கள். ஒரு நண்பர் எனக்கு தஞ்சையிலே இருந்து ஃபோன் செய்தார். அவர் கேட்ட கேள்வி எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது, கொஞ்சம் மனவேதனையாகவும் இருந்தது. என்ன காரணம்? அவர் என்ன அப்படி பேசிவிட்டார்? என் மனசை புண்படும் அளவுக்கு அவர் என்னதான் பேசிவிட்டார் என்று இப்பொழுது உங்களிடம் நான் கூற ஆசைப்படுகிறேன். அவர் ஃபோன் செய்தார். ஐயா, நீங்கள் தங்கர்பச்சனுக்கு வாக்கு கேட்கிறீர்கள். தங்கர்பச்சன் என்ன அவ்வளோ பின்புலம் படைத்தவரா? பெரும் செல்வந்தர் வீட்டு பையனா? சாதாரண 3 ஏக்கரா நிலத்துக்கு சொந்தக்காரர் தானே அவர். செம்மண் காட்டிலே புலி காட்டிலே உழண்டவர் தானே அவர். அவருக்கே இவ்வளோ மரியாதை நீங்கள் தர வேண்டும் என்று என்னை கேட்டார். ஐயா, நான் அவரிடம் அதற்கு பதில் சொன்னேன். ஐயா, ஒரு மனிதர் புண்ணாக்கு வியாபாரம் பண்ணினால் அவர் புண்ணாக்கு சார்ந்தவர் என்று எடை போட முடியாது. அவருடைய பேக்ரவுண்டு என்ன என்பதை நாம் எடை போட முடியும். நான் ஒன்று அந்த வாசகர்களிடம் சொன்னேன். இதன் மூலம் காணொளி ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கும் இதன் மூலம் அதையே நான் சொல்லுகிறேன். திரு தங்கர்பச்சான் அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் பெரும் பாட்டனார் திரு ராமசாமி படையாச்சினுடைய உறவினர் அவர். அதாவது 1931 மேட்டூர் டேம், சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் டேம் கட்டும்போது அதற்கு தளவடங்கள் ஏற்றி வருவதற்கு சாலைகள் இல்லை. சரி, கடலூரிலிருந்து மேட்டூர், சேலம் மாவட்டத்தில் இருக்க மேட்டூர் வரைக்கும் தளவடங்கள் அமைத்து அதன் மேலே ரயில் பாதை அமைத்து அதன் மேலே தளவடங்கள் கொண்டு வரலாம் என்று ஆங்கில அரசாங்கம் முடிவு செய்தது. இப்பொழுது கடலூரிலிருந்து விருதாசலம் வரைக்கும் அந்த ரயில் பாதை அமைக்கும்போது விவசாயிகள் பெரும் போராட்டம் செய்தார்கள். நாங்கள் அடிநிலங்கள் தரமாட்டோம், நாங்கள் விவசாயம் செய்து பிழைக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை ஆதாரமே இதுதான், இதை விட்டுவிட்டு நாங்கள் என்ன செய்வோம் என்றார். சரி, அதுக்கு ஒரே மருந்து மரியாதைக்குரிய கடலூர் SS ராமசாமி படையாச்சியார் அவர்களை போய் கேட்டால் அதற்கு விடை கிடைக்கும் என்று அன்றைய கவர்னர் திரு ஸ்டான்லி அவர்களும் சேலம் மாவட்டம் பாகல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாணிக்க படையாச்சி அவர்களும் இருவரும் சேர்ந்து கடலூருக்கே சென்றார்கள். அப்பொழுது அவர் சிறு வயது பையன். ஏன் வந்தீர்கள், எதற்கு வந்தீர்கள் என்று அவர் ஆங்கிலம் தெரிந்த காரணத்தால் ராமசாமி படையாச்சியார் அவரிடம் ஆங்கிலத்தில் கேட்டார். அவர் பதில் சொன்னார். ஐயா, நாங்கள் மேட்டூரிலே பணம் கட்ட வேண்டும், மேட்டூரிலே டேம் கட்ட வேணும். அதுக்கு டெல்லி அரசாங்கம் பணம் 4,60,00,000 பணம் ஒதுக்கிவிட்டது. இங்கே கடலூரிலிருந்து விருதாசலம் வரைக்கும் அடிநிலம் தரமாட்டேன் என்று உங்கள் விவசாயிகள் போராட்டம் செய்துகிறார்கள் என்று சொன்ன உடனே அவர் அடுத்த கணம் எதுவும் சொல்லாமல், எங்கள் ஆளுங்க அப்படி தான் போராட்டம் பண்ணுவாங்க, போராட்டத்திலே அவங்க வாழ்க்கை நடந்துகிட்ருக்குது, உங்களுக்கு கடலூர்லேருந்து விருதாசலம் வரணும் 42 கிலோமீட்டர் தானே பிரச்சனை, அதுக்கெல்லாம் மேட்டூர் வரைக்கும் அடிநிலம் ஃப்ரீயாக கிடைக்குதில்ல உங்களுக்குன்னொடனே அவர் ஆமாம் என்றார். உடனே எங்கள் சொந்தமான நிலம் இருக்கிறது, கடலூர்லேருந்து விருதாசலம் வரல 42 கிலோமீட்டர் அடிநிலத்தை நானே தருகிறேன், அது இல்லாமல் ரயில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு மாற்றுப்பாதையும் நானே தருகிறேன், குவார்ட்டர்ஸ் நானே தருகிறேன், ரயில்வே ஸ்டேஷன் நானே தருகிறேன், அதெல்லாம் உங்களுக்கு தருகிறேன் என்று அவருடைய சின்ன வயசிலேயே அதை போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்து வைத்தார். அதன் பிறகுதான் கடலூர்லேருந்து விருதாசலம் வரல ரோடு போடப்பட்டு 1931 ஆரம்பித்து 34 மேட்டூர் டேம் திறக்கப்பட்டது. இன்றைக்கு 20 லட்சம் ஏக்கர் பாசன நீர் வசதி பெறுகிறது என்றால், தஞ்சாவூர்காரர்கள் செல்வ செழிப்பாக வாழ்கிறார்கள் என்றால், அவர்கள் காலிலேயே தண்ணீரை திருப்பிவிட்டு காலையே மடையாக செய்து காலாணி இல்லாமல் நெற்பயிருக்கு தண்ணீர் திருப்பிவிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார் என்றால், தங்கர்பச்சானுடைய பெரும்பாட்டனார் மரியாதைக்குரிய திரு கடலூர் SS ராமசாமி அவர்களைத்தான் சேரும். சரி, அதை விடுங்கள். இதே தஞ்சாவூர்காரர் என்ன பெரிய ஒரு ஆளா என்று கேட்கிறாரே, அவர்களிடம் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மேட்டூர் டேம் கட்டும்போது ஒரே ஒரு கருங்கல் எடுத்து கொடுத்துருப்பீர்களா, இல்லை ஆட்கள் வேலை செய்திருக்கிறீர்களா, வேலை செய்த ஆட்களுக்கு தண்ணீர் தந்திருக்கிறீர்களா? எதுவும் தரவில்லை. அடிநிலம் கொடுத்திருக்கிறீர்களா?
21 கிராமத்தை காலி செய்து கொடுத்தவரெல்லாம் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள். இன்று தஞ்சை மாவட்டம் செல்வ செழிப்பாக இருக்கிறது என்றால் அது காரணம் கடலூர் SS ராமசாமி படையாச்சி. அவர்தான் காரணம். இதெல்லாம் இன்றைய இளைய தலைமுறைக்கு சரியாக தெரியாது. இன்னொன்றும் நான் சொல்கிறேன், கடலூர் அருகில் உள்ள திரு காந்தியினுடைய குருநாதர் மரியாதைக்குரிய நாகப்ப படையாச்சி அவர்கள் தென்னாப்பிரிக்கையிலேயே சுதந்திரத்துக்கு அழும்பாடுபட்டார். காந்தி சுட வரும்போது அவர் அப்படியே எதிரில் நின்று குண்டடிப்பட்டு செத்தார். அவர் யார்? தங்கர்பச்சனுடைய பெரும்பாட்டனார். இதெல்லாம் நமக்கு வசதியாக மறந்துவிட்டோம். இன்றைய சூழலை வைத்துதான் நாம் தங்கர்பச்சனை என்ன பெரிய செல்வந்தர் குடும்பத்திலிருந்து வந்துவிட்டார் என்று இழிவாக பேசுகிறோம். இன்னொன்று சொல்கிறேன், கடலூர் அஞ்சலி அம்மாள் 8வது தமிழ் பள்ளி பாடத்திலேயே பாடமாக அந்த அம்மையார் வைத்திருக்கிறார். அவர்கள் தங்கர்பச்சானுடைய பெரும் பாட்டி ஆவார். அவர் இப்போ 23 வயசிலே வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று இந்திய சுதந்திரத்துக்காக முழக்கமிட்ட வீரமங்கை. அவருக்கு 23 வயசு, திருமணமாகவில்லை. அவர் உடம்பெல்லாம் ஆடைகளை அகற்றி ஒட்டு துணி இல்லாமல் கடலூர் முழுக்க பிரிட்டிஷ்காரர்கள் சுற்றி வந்தார்கள். இந்த நன்மைகளையெல்லாம், இந்த பொது சேவைகளெல்லாம் தங்கர்பச்சன் உறவினர்கள் செய்திருக்கிறார்கள். தங்கர்பச்சனை நேரடியாக வந்து செய்ய வேண்டுமா? இதெல்லாம் இந்த தமிழுக்கும் தமிழனுக்கும் தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டல்லவா? இதை விட தங்கர்பச்சான் குடும்பம் வேற என்ன செய்ய வேண்டும்? ஆகவே சகோதரர்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை தங்கர்பச்சான் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றியடை செய்தால் தமிழ் மண்ணும் பெருமை அடையும் என்று நான் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதை பார்த்து கொண்டிருந்த ராஜராஜசோழன் டிவி நேயர்களுக்கும் வாசகர்களுக்கும் இதயபூர்வமான தமிழ் வணக்கம்.